அடுத்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி இருக்கு. குர்ஆன் புரியல் விளங்காமலே குர்ஆனை ஓதுகிறோம் இல்லையா? இந்த ஓதுறது சம்பந்தமாக எப்படி ஓதுறது அப்படின்னா, திருக்குர்ஆன் சம்பந்தமா சில பேர் கேள்வி எழுப்புவாங்க. திருக்குர்ஆன் ஒன்றுக்கு மேற்பட்ட குர்ஆன் இருக்கிறது, நிறைய 7 குர்ஆன் இருக்கு என்றெல்லாம் இஸ்லாத்தை விமர்சனம் செய்யக்கூடிய சில பேர் விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த அடிப்படையில் விமர்சிக்கிறாங்க என்று சொன்னால், குர்ஆன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குர்ஆன் என்பது இன்ன ஹாதல் குர்ஆன் உன்சில அலா சபாத்தி அஹ்ருஃபின், அது 7 வகைகளில் இறக்கப்பட்டிருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் ஒரு தடவை சொன்னாங்க. அதை மையமாக வச்சு 7 விதமான குர்ஆன் இருக்கிறது என்று பேசுகிறாரு. அதனுடைய உண்மை நிலவரம் என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். 7 வகைனா என்ன அப்படின்னா, 7 விதவிதமான குர்ஆன் இறக்கப்படல. நம்ம குர்ஆனை வாசிச்சோம்னா நாம ஒரே மாதிரி தான் வாசிக்கிறோம். நம்ம குர்ஆனை கையில கொடுத்தா, உங்க கையில கொடுத்தாலும் சரி, என் கையில கொடுத்தாலும் சரி, வேற மத்த யார் கையில கொடுத்தாலும் சரி, குர்ஆனை கொடுத்து வாசிக்க சொன்னா ஒரே மாதிரி தான் வாசிக்க போறோம். அதுல வித்தியாசத்துக்கு வேலை இல்லை. புதிய விதமாக வேற எந்த ஒரு தத்துவத்தையும் உள்ள வார்த்தைகள் நுழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த 7 வகையில குர்ஆன் இறங்குச்சு, 7 வகையில ரசூலுல்லாஹ் காலத்துல ஓதப்பட்டுச்சு என்று சொல்லுகிறார்களே, அது என்ன அப்படின்னா, இன்னைக்கும் சில பேர் ஓதுறாங்க, சபாகாரிகள் அப்படிமா, 7 வகையாக குர்ஆனை ஓதக்கூடியவர்கள் என்று சில பேருக்கு பட்டம் கொடுத்து குர்ஆனை ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல உண்மை நிலவரம் என்ன அப்படின்னா, 7 விதவிதமாக குர்ஆன் இறக்கப்படல. ஒரு குர்ஆன் தான் இறக்கப்பட்டுச்சு, ஒரு போதனை தான் இறக்கப்பட்டுச்சு. அந்த போதனையை படிக்கிற சில பேர் இயற்கையில் அந்த அரபி மொழி தெரிந்தவர்கள், அரபி மொழி தாய்மொழியா இல்லாதவங்களுக்கு இந்த பேச்சே கிடையாது. அரபி மொழியை தாய்மொழியாக யார் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய பாஷையில இந்த குர்ஆனை கொண்டு கொடுக்கும் போது, அந்த அரபு தேசத்துல ஒரு 7 விதமான வட்டார மொழிகள் இருந்துச்சு. தமிழ் மொழியில இருக்குல்ல 22 வட்டார மொழி இருக்குன்னு பார்த்தோம்ல, அது மாதிரி அரபி மொழியில 7 வட்டார மொழிகள் இருந்துச்சு. அந்த வட்டார மொழி தெரிந்த மக்களுக்கு நீங்க எதை கொண்டு போய் கொடுத்தாலும் சரி வாசிப்பாங்க. எழுத்துக்கூட்டி வாசிச்சாலும் அவனுடைய வட்டார வழக்கு எப்படிப்போ அப்படிதான் வாசிப்பாங்க. ஸ்டைல் வித்தியாசமா இருக்கும், வார்த்தை மாறாது, செய்தி மாறாது, அவன் வாசிக்கிற துணி வித்தியாசமா இருக்கும், ஓதக்கூடிய ஸ்டைல் வித்தியாசமா இருக்கும். உதாரணமா நம்ம தமிழ்ல எத்தனையோ அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருப்போம். வாங்க வேண்டும், வாங்கி வந்தேன் அப்படின்போம். இதை எழுதி திருநெல்வேலிக்காரங்க இதை கொடுங்க, எழுதி கொடுத்தா வாசிக்கும் போது எப்படி வாசிக்கணும், அதுல என்ன இருக்கும், வாங்க வேண்டும் இருந்தா வாங்க வேண்டும் தானே வாசிக்கணும், வாங்கி வந்தேன் தானே வாசிக்கணும். அவங்க கையில கொடுத்தீங்கன்னா வாங்கன்னு இருக்கும், வேங்கின்னு வாசிப்பாங்க. வேங்கி வந்த, வேங்க கூடாது. இது தப்பா, குர்ஆன் ஓதும்போது தப்பா சரியானா, என் லாங்குவேஜ் இப்படின்னா நீ ஓதிட்டு போ, பிரச்சனை இல்லை, எனக்கு இப்படித்தான் வரும். எத்தனையோ தமிழ்ல எத்தனையோ அப்படி இருக்குது. தஞ்சாவூர் பக்கம் போனீங்கன்னா நம்பர் சொல்லி கொடுப்பாங்க. பள்ளிக்கூடத்துல வாத்தியார்மார் மாணவர்களுக்கு பாடம் நடத்தினா எவ்வளவு தெளிவா நடத்துவாங்க. 1 2 3 சொல்லி கொடுப்பாங்க. 70 80 சொல்லுவாங்கல்ல, 80 சொல்லும் போது எழுத்து கூடி சொல்லி கொடுப்பாரு. ஏ இன் பது சேர்த்து சொன்ன என்ன சொல்லுவோம், 80 நம்மள வாத்தியாரு சொல்லி கொடுப்பாரு. ஏ இன் பது 80 அப்படின்னு 80 வரவேச்சு நான் அறுத்து போட்டா அவங்களுக்கு அப்படியே பழகி போச்சு. வாசி எழுத்து கூட்டி சொல்லிட்டு எல்லாத்தையும் மொத்தமா சொல்றான்னா ஏ என்பது அப்படிமா, அப்படி பழகி நாக்கு அப்படித்தான். இது மாதிரி சிலது அரபியல்ல உண்டு. அவனுக்கு நீங்க என்னத்தை கொடுத்தாலும் சரி அப்படித்தான் ஓதுவாங்க. உதாரணமா சில பேர் இருக்கிறாங்க, ஹா இருக்குல்ல அரபி எழுத்துல, ஹே ஹா தலப்பாக்கிட்டு ஹேன்னு சொல்லுவாங்க. வஷம்சி வதுஹாஹா வல் கமரி இதா தலாஹா வன்னஹாரி இதா ஜல்லாஹா, அந்த ஹே இருக்குல்ல, ஹே வரவே செய்யாது. இப்பவும் கூட வராது. எகிப்துக்காரங்களுக்கு இந்த ஹேங்கிற உச்சரிப்பே வராது. எகிப்துல பேசக்கூடிய அரபியர்களுக்கு ஹாவ பூரா கா கா அப்படிமா. வஷம்சி வதுஹாஹா வல் கமரி இதா தலாஹா வன்னஹாரி இதா ஜல்லாஹா வல்லைலி இதா யக்ஷாஹா. தப்பா ரைட்டா? அவனுக்கு ரைட்டு, உனக்கு ரைட்டு கிடையாது. உனக்கு தான் நாக்கு வருதுல, அவனுக்கு புழக்க பாஷை, அவனுடைய பேச்சு விளக்கு, அவன் ஓதுன தப்பு இல்ல. உனக்கு ஒரே ஸ்டைல கொடுத்தாச்சு, நீ எதுக்கு தேவையில்லாம மாத்துற? இயற்கையில உங்களுக்கு அப்படி இருந்தால், குர்ஆன் அருளப்படக்கூடிய காலத்தில் என்ன 7 வட்டார வழக்கு இருந்து அந்த வழக்கை நபிகள் நாயகம் அங்கீகரித்தார்களோ அந்த அடிப்படையில் இருந்தால் ஓதிக்கொள்ளலாம். அதுல மாற்று கருத்து இடம் இல்ல, தப்பு இல்ல. வாழைப்பழம் எழுதி கொடுங்க,
தமிழ்நாட்டில் எத்தனை பேர் கரெக்டா வாசிங்கன்னு சொல்லுங்க. வாழைப்பழத்தை எழுதி கொடுத்து வாழைப்பழம் 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 என்ன வாழைப்பழம் அவனுக்கு அப்படித்தான் வரும். எழுதி கொடுத்தா எல்லாரும் புரிஞ்சுக்குவோம். இவன் வாழைப்பழத்தை தான் அப்படி சொல்றான். நிறைய சொற்கள் இப்படி நம்முடைய வந்தாங்க போனாங்க ஒரு பக்கத்துல, இன்னொரு பக்கத்துக்கு போனா வந்தார்கள் போனார்கள். எப்படி ரெண்டும் சொல்லிக்க குர்ஆன் ஓதும் போது அப்படி வந்தாலும் சரி இப்படி வந்தாலும் சரி ஓ லாங்குவேஜ் என்னவோ அதை சொல்லிக்க தப்பு இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹக்கீம் இப்னு ஹிஷாம் என்ற நபி தோழருக்கு பின்னாடி தொழுதுட்டு இருக்கிறார். அப்ப அந்த ஹக்கீம் என்ற நபி தோழர் என்ன பண்றாரு, சூரத்துல் ஃபுர்கான் 25வது அத்தியாயத்தை ஓதுறார். ஓதுனா பின்னாடி நிக்கிற உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு கடுமையான கோபம். என்ன இந்த ஆள் ஓதிக்கிட்டு இருக்கிறான், தப்பா ஓதுற, தப்பா ஓதுனா திருத்தி கொடுத்துருவாங்க. தப்புனா இது தப்பு திருத்திக்கன்னு சொல்லிடுவாங்க, முடிஞ்சு போயிடுச்சு. இது தப்பும் இல்ல, ஆனா குர்ஆன் ஓதுற முறையும் இல்ல, மாத்தி மாத்தி ஓதுறாரு, செயல் வித்தியாசமா இருக்குதானே கோபம் வருது. உமர் ரலியல்லாஹு அவங்களே சொல்றாங்க, ஃபகித்து உஸாவிரஹு ஃபி ஸலாத், தொழுதுகிட்டு இருக்கும் போதே விட்டுலாமா அறன்னு எனக்கு வந்துச்சு. பத்த சப்பர்த்து அத்தா சல்லம, இருந்தாலும் சரி சலாம் கொடுக்கட்டும்னு அது வரைக்கும் நான் பொறுத்துக்கிட்டேன். சலாம் கொடுத்ததுதான் தாமதம். ஃபலப்பபதுஹு பிரிதாயிஹி, கழுத்துல கிடக்க துண்டை போட்டு முறுக்கிட்டு இழுத்த ஆள இழுத்து ஃபகுல்து மன் அக்ராக ஹாதிஹி சூரா, இந்த சூரா உனக்கு யாரே சொல்லிட்டு யார் சொல்லிட்டு இந்த சூறாவை அப்படின்னு நான் கேட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, அக்ரானியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் தான் எனக்கு இப்படி சொல்லி தந்தாங்க. பதில கேட்டவன கூட கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டு கால கதிர்த்த போய் சொல்ல போய் பேச, இதே சூறாவை ரசூலுல்லாஹ் எனக்கு சொல்லி தந்தாங்க, எனக்கு வேற மாதிரி சொல்லி தந்திருக்கா, உனக்கு வேற மாதிரி சொல்லி தருவாங்க. நீ ஓதுனது ஏற்க மர ஓதிட்டு ரசூலுல்லாஹ் வேற பழியத்துக்கு போடுறியா, வா நீ ரசூலுல்லாஹ்ட்ட வந்து பேசிக்கொண்டு காலத்துல துண்ட போட்டுக்கிறீங்க, அப்படியே கூட்டிட்டு வரா ரசூலுல்லாஹ் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வந்து விட்டு விவரத்தை பூரா சொல்றாரு. இவர் இது மாதிரி ஏற்க மர அவர் ஓதுற விதமே வித்தியாசமா இருக்கு, என்னன்னு கேளுங்க. சரி எப்படி துண்ட விடு கையை எடு அப்படின்ட்டு இக்கரையா ஹிஷாம் ஓதுப்பா நீ எப்படி ஓதுங்கிறார். அவர் எப்படி ஓதுனாரோ அதே மாதிரி ஓதுறார். அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கதாலிக்க உன்சிலத், இப்படித்தான் குர்ஆன் இறக்கப்பட்டுச்சு. அதுக்கு ஒரு பக்கத்துல நின்று உமர் திருதின்னு முடிச்சுட்டு இருக்கிறாரு. ஏன்னா அவருக்கு ரசூலுல்லாஹ் வேற மாதிரி ஓதி கொடுத்துருக்காங்க. என்னடா இது ரொம்ப போச்சு அப்படி திரும்ப உமரை கூப்பிட்டு சொல்றாங்க, இக்ரா உமர், உமரை நீ ஓதும். கராத்துல் கிராத் அல்லத்தி அக்ரானி, எனக்கு ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லி தந்தாங்களோ அது மாதிரி நான் ஓதுறேன். கால ரசூலுல்லாஹ் கதாலிக்க உன்சிலத், இப்படிதான் குர்ஆன் இறங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் குழம்பி நிக்கிறாங்களே, அப்ப ரசூலுல்லாஹ் விளக்கம் கொடுக்குறாங்க, இன்ன ஹாதல் குர்ஆன உன்சில அலா சபாத்தி அஹ்ருஃபின், இந்த குர்ஆன் 7 வகைகளில் இறக்கப்பட்டிருக்கிறது. ஃபக்ரவு மா தயஸ்ஸர மின்ஹு, அதிலே உங்களுக்கு எது வருகிறதோ எது லேசாக இருக்கிறதோ அதை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். சில பேருக்கு வராது, வராட்டி விட்டு ஓ 7 ஸ்டைல் அங்கீகரிக்கப்பட்ட ஸ்டைல் தான், வாங்கிய வேங்கின்னு சொல்றியா பரவாயில்ல ஓகே, 80 பரவாயில்ல ஓகே, வாழைப்பழத்தை வாய்ப்பைங்கிற பரவாயில்ல ஓகே. ரசூலுல்லாஹ் காலத்துல எந்த 7 ஸ்டைல் இருந்துச்சோ அந்த 7 ஸ்டைல் அங்கீகரிக்கப்படுகிறது. கிராத்துல இதை சில பேருக்கு புரியாம கொள்ளாம இல்லா புல்லாதையெல்லாம் கிராத்துன்ற பேர்ல இவங்களா பிற்காலத்துல வந்தவங்களா அடிச்சு விட்டுக்கிட்டு அந்த வார்த்தையை மாத்தி இந்த வார்த்தையை மாத்தி ரசூலுல்லாஹ் காலத்தில் மாற்றப்பட்டது அங்கீகரிக்கப்பட்டது என்றால் அதை ஓதுங்க. குர்ஆன்ல இல்லாத வார்த்தைகளை எல்லாம் சேர்த்து அப்படியே இல்ல இவங்களா இது ஒரு 4வது கிராத்து அப்படின்ட்டு அதுக்கு ஒரு வார்த்தை, இது ஒரு 3வது கிராத்துன்னு சில வார்த்தைகளை எல்லாம் சேர்க்கிறார்கள். அதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. திருக்குர்ஆன் ஓதப்படக்கூடிய பொருள் அறிந்து ஓதுவதிலே தெரியக்கூடிய தகவல்களை இதுவரைக்கும் பார்த்தோம். இப்ப பொருள் அறியாமல் ஓதினால் கூட அறிந்து கொள்ள வேண்டிய செய்தியாக இருக்கிறது. இன்னும் திருக்குர்ஆன் சம்பந்தமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பல்வேறு தகவல்களை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் ஆய்வு செய்வோம். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி, முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 100, வெளிநாடு ரூபாய் 650, தனி இதழ் ரூபாய் 9.